ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. உங்ககிட்ட ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ். ஒவ்வொரு வீடியோக்குமே ரொம்ப எஃபெக்ட் எடுக்கிற என் ரிக்வெஸ்ட் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நான் ஸ்கேட்டிங் காம்படிஷனில் ஸ்பீடாக போவேன் தெரியுமா? உண்மையாவா? டேய், அங்கே என்னடா பார்த்துட்ருக்க? ஃபேமிலி, நீ கீழே விழ நான் விட மாட்டேன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் ஹியூமன் ஷீல்டோடக்கு. நிமிஷம் இரு, உன்னோட ஷூலேஸ் ஆகுந்துருச்சு, நான் சரி பண்ணி விடுறேன். இப்போ போகலாமா? சூடு பிடிக்குதே. நம்ம ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமா ஃபேமிலி? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய், எப்படி இருக்க? சாரி, உன்னை எனக்கு ஞாபகம் இல்லை. எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. கண்டிப்பாக என்னை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன போய் உண்மையாகுதுடி. இவன் அப்படியே இருக்கான். என்ன கோ இன்சிடென்ட். அப்ரோடு மியூசிக்கு எல்லாம் ஒத்து போகுது. பேசாமல் இவனையே உன் பாய் ஃப்ரெண்டாக மாற்றிடு. என்னடி சொல்கிறேன்? நான் சொல்கிறத ப்ளீஸே. இந்தடா, இந்தாங்க. நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான்டா. இந்தா புடி. யாராவது ஸ்கேட்டிங் செய்ய முடியும். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரோம். என்னடா பார்த்துட்ருக்கேன், போகலாமா? ஏய், அவன் அவ்வளோ பெரிய ஆளா? பின்ன எங்கள் ஸ்கூலோட ஹேண்ட்ஸம் பாய் சார். இவன் ஏன் ஈவெண்ட்டில் தான் சார் இருக்கணும். மேடம் புரிஞ்சுக்கோங்க, இவன் ஸ்போர்ட்ஸில் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் இவனை வச்சு காசு பார்க்கவா? ஐயே, உன் டிசிஷன் தான்ப்பா முக்கியம். இப்படி டீச்சருங்க அடிச்சுக்கிறீங்களே, வெக்கமா இல்லை? முதல்ல அவன் டிசிஷன் என்னவோ அதை படி நடந்துக்குங்க. அவங்க 2 பேர் காம்படிஷனும் கலந்துக்கிறேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் தெரியுமா அவன்? இதெல்லாம் லியோனுக்கு ஞாபகம் இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவன் தான் மறந்துட்டானே. சரி விட, பரவாயில்ல. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. நான் உங்களை அப்புறமேட் மீட் பண்ணுறேன். பாய். கொளுத்தி விட்டாச்சு, இனிமேல் நடக்கிறது நடக்கும். என்னடா சொல்லிட்டு போறாவ? அப்போ நீ இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? சொல்லுடா. ரொம்ப புகழ்ந்துட்டு போறா. அவன் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தோணுதுடா. எப்படி நீ சொல்ற? என்ன ஒரு கோ இன்சிடென்ட். நாம் மீட் பண்ணுவோன்னு நினைக்கவே இல்லை. அவன் லியோன் தானே? ஆமாம். ஆனால் அவன் பிஹேவியர் இப்போ வரைக்கும் சேஞ்ச் ஆகவே இல்லை. என்ன சொல்கிற? ஆனால் கிளாஸில் அவன் மேலே பொண்ணுங்களாம் பித்தா இருப்பாங்கல்ல. ஆனால் நீ இப்படி சொல்கிற? ரொம்ப அழகாக இருக்கான்ல. நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். சீனியர் ஹாய். இப்போ வந்திருக்கிறவனுக்கு தான்ப்பா மவுஸு. வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவன் தான் பார்க்க நல்லா தான் இருக்கான். வா, இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். சாரி பிரதர், தெரியத்தனமாக மெரிச்சிட்டேன். பரவாயில்ல, நீ போ. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. காஸ்ட்லி ஷூ. டேய், என்னப்பா அப்படியெல்லாம் விட்டுற முடியுதுப்பா? இது ஒன்றும் காஸ்ட்லி ஷூவெல்லாம் இல்லையே. இது மார்க்கெட்டில் இருக்கிற போலி. இது என் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது. அன்பு தானே முக்கியம். உண்மைதான். நீ ஃபுட்பால் பிளேயர் இல்லைல்ல, இங்கே என்னத்துக்கு சுற்றிட்டு இருக்க? நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், அதுக்காக தான். கேமா? காட்டு தலை காட்டு. என்னடா, இந்த வருஷம் நிறைய டிஃபிகல்ட் கொஷின் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஷென்ஷி, இந்த செம்ம கிளியர் பண்ணுறியா? ட்ரை பண்ணுறேன் மேடம். வா நம்ம பாருங்க. மேடம், இட்ஸ் ஓகேப்பா, ட்ரை பண்ண வரைக்கும் ஓகே. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட புக் கீழே விழுந்துரும். தூங்கிட்டு இருந்ததை மிஸ் நோட் பண்ணிடுவாங்க. என்னப்பா, தூக்கம் போதுமா? இந்த செம்மை வந்து கிளியர் பண்ணு. நான் ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணிட்டேன், மிச்சம் மட்டும் பண்ண. என்னைவா வலிக்கிறான்? நம்ம ஹீரோ கடகடன்னு ஆன்சரையும் முடிச்சு, ஓகேவா கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மேடம் இவன் போட்டது. நான் போய் மறுபடியும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன். அந்த டெவில்கிட்ட மாட்டி நான் ரொம்ப முழிக்கிறேன்டி. நாவல் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி டெய்லியும் உயிரை வாங்குறான். பத்தாததுக்கு என் முட்டி எலும்பை வேற உடைக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரு நாள் நான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுப்பேன். நீயா நீ உட்காந்துருக்கியே, உன்னோட ட்ராமா ரிஹர்சலுக்கு டைம் ஆகலை? ஆமாம், நான் லெவல் ஞாபகப்படுத்தினேன். அப்புறம் மீட் பண்ணுறேன். பாய். சோடா 2 கொடுத்துருங்க, நான் ட்ரீட் வைக்கிறேன். நீயா? என்னடி சொல்கிற? நான் போனதுக்கப்புறம் ஷெங் வந்தானா? நான் இல்லாதப்போ தான் எல்லாமே நடக்குது. சே, நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. லியோனை பற்றி டீட்டெயில் கேட்டேன். லியோனை பற்றியா? இந்த ட்ராமாவில் வர மாதிரியெல்லாம் ஒரு பொண்ணுக்கு 2 பேர். ஏ மூடு, நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ரன்னிங் டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பமாயிரும். ஹே ஃபேமிலி, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, எனக்கு குடிக்கிறதுக்கு கொக்கோ கோலா வேணும். இன்னும் கொஞ்ச நாள் டெஸ்ட் ஆரம்பமாயிடும். கேன்டீன் எவ்வளோ தூரம் தெரியும்ல, போக முடியாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 5 நிமிஷத்தில் நீ போயிட்டு வர. போக முடியாதுன்னு சொன்னேன்னா அக்கௌண்ட் புக்கை பற்றி சரி போய் தொலைகிறேன். வெரி குட். அண்ணா ஒரு கொக்கோ கோலா. ஃபேமிலி யாருக்கு? அந்த டெவலுக்கு தான். இந்த ஸ்பீடில் ஓனானா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவா மச்சா இவ. இந்த புடி 12 செகண்ட் லேட்டாக வந்திருக்கு. நான் கேட்டது கோலா, அது முன்னாடியே தெளிவாக சொல்லலாம்ல. வேற எனக்கு இது வேண்டாம், வேற வாங்கிட்டு வா. 5 நிமிஷத்துக்குள்ள. பைத்தியக்கார, இருடா வந்து வச்சுக்கிறோம் உன்னை. அதுக்கப்புறம் கிளாஸில் ஏது இந்த ஸ்நாக்ஸு? உன்னோட
க்ரஷ் கொடுத்தா பக்கத்து கிளாஸ், எனக்கு வேண்டாம் ஜங்க் ஃபுட். அதை நீயே போய் திருப்பி கொடு. எனக்காக நீயே போய் திருப்பி கொடுத்துரு. யாருன்னா இந்த காலத்தில் தேடி வந்து இதெல்லாம் கொடுப்பாங்களா? அதுவும் அவள் அழகாக இருப்பா. அவள் அழகா? என்னைக்காச்சும் நீ கண்ணாடியில் உன் மூஞ்சி பார்த்துருக்கியா? வீட்டுக்கு போய் பாரு. நீ கிண்டல் பண்ணுறியா? உண்மையை சொன்னால் கிண்டல் பண்ணுறதான். சரி, நாவல் எழுதி முடிச்சிட்டியா? ஆ இரு. எனக்கு முதல்ல உன் கையை வாஷ் பண்ணிட்டு கொடு. இவனோட இன்சப்பா, உனக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். நிறைய சாப்பிட நிறைய ஐட்டம் இருக்கு. இங்க பாருப்பா, உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இருக்கிற நிறைய பேர் நேர்மையானவங்களும் ஃப்ரெண்டா நீ மாத்திக்கணும். எஸ்பெஷலி அந்த ஃபேமிலி. அவளுக்கு அவங்க பாட்டி மட்டும்தானா? ஆமா, அவ சின்ன வயசா இருக்கும் போதே பாவம் அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. பார்க்க தான் லூஸு. கொஞ்சம் கடுமையாக உழைச்சானா நல்ல யூனிவர்சிட்டியில் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? என்ன பார்த்துப்ப? அது எனக்கு நிறைய பசிக்குது. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன். எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு. நான் கிளம்புறேன் சார். என்ன இவன் ஃபேமிலி கதை எடுத்தோன்னே இப்படி ஓடுறான்? யோன், மெடிக்கல் ஷாப்பில் நீ என்ன பண்ணுற? நீங்கள் என்ன பண்ணுற? இது என் ஃபேமிலியோட ஷாப். நான் ஸ்கூல் முடித்தோன்னே இங்கே வருவேன். எனக்கு மல்டி விட்டமின்ஸ் வேணும். விட்டமின்ஸா? அதெல்லாம் ஃபுட்லேயே இருக்குது. நான் கடை வச்சுருந்தாலும் சொல்கிறேன். அதெல்லாம் எதுக்கு? ஏன் வரவங்களை நீயே ஊட்டி விட்டுருவியா என்ன? சொன்னேன். சரிந்தா, தேங்க்யூ. பாட்டினா உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் ஃபேமிலி. நீ எனத்துக்குள்ள இங்கே வந்த? மறுபடியும் அந்த பொண்ணு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கா. திருப்பி கொடுத்துரு. நீயே கொடுக்க வேண்டியதானே? வேணும்னா வச்சுக்கோ, இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த ஸ்நாக்ஸ் இன்னசென்ட். சாப்பிடல, நான் கோச்சுக்குள்ள இருக்கட்டும். நீ எதுக்கு நிறைய கேனை பொறுக்கிட்டு வந்திருக்க? இதுவா? வா காட்டுறேன். இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். எதுக்கு? வெறும் கேனா போட்டால் ஒரு 2 ரூபா தான் கிடைக்கும். அதுவே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பொருள் செஞ்சால் நிறைய காசு கிடைக்கும். சிக்கன் சூப் கடை வச்சா நம்ம பசக்கிட்ட பிஸ்னஸ் ஓடும்ல. உன் வேலையை மட்டும் பாரு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, ஃபேமிலி சாப்பிட கீழே வாங்க. அவனுக்கு வேண்டாமா பாட்டி? கிளம்புறான். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இதை நான் பாதி விலைக்கு தான் எடுப்பேன் பாப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும். ஃபேமிலி நியூ பிஸ்னஸா? அப்புறம் பாப்பா, இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இதை வேணா நீயே வச்சுக்கோ. விட்டமின்ஸ் உடம்புக்கு நல்லது. இவளுக்கு கொடுக்க தான் வாங்கினானா? கிளாஸில் டீம் பிரித்து விட்டுருக்காங்கடி. இவனை பாரு, எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங்களா, என்ன பண்ணுறீங்க, இப்படியே கேள்வி கிட்டு அறுக்குறான். இன்ட்ரெஸ்டே இல்லை. வேறு யாரையாச்சும் சூஸ் பண்ணிக்கோ. எனக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றை மாதிரி ஒன்றை சூஸ் பண்ண லியோவை தாடி யாரும் வர மாட்டாங்க. முதல்ல அவன் நாவலை முடிச்சு கொடுத்துட்டு அவன் கதையை முடிச்சிட்றேன். உண்மையை தான் சொல்கிறடி. ஷெங்கை வச்சு உண்மையை வெளில கொண்டு வரலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் எப்படியெல்லாம் பில்டப் பண்ணி சொன்னேன்னு தெரியுமா? அதுக்கு லியோட எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுவான்? கோவத்தில் எக்ஸைட் எடுத்து காலை சொருவிக்கிட்டான். சரி விடு, நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். வா. என்னோட ஆடிஷன் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குடி இதெல்லாம் பார்க்கும்போது. நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல்ல? ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன், பார்க்குறியா? நான் கார் ஓட்டுற மாதிரி பண்ணுறேன். வெரி குட், சூப்பர். ஆனால் ஏதோ ஒன்று குறையுது. நீ ஹீல்ஸ் போட்டு வந்திருக்க. செட் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னோட ஷூஸ் போட்டுக்கிறியா? ஆனால் ஹீல்ஸ் போட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணுவியா? காம்படிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஐயோ கூப்பிட்றாங்க. இதை போட்டுட்டு எப்படி நடக்கிறா இவ? ஹே ஃபேமிலி, ஷென்ஷி நீ எப்படி இங்கே? என் ஃப்ரெண்டுக்காக வந்த. ஹீல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, நான் கிளம்புறேன். அந்த பக்கம் தான் நானும் போகிறேன். வா, உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஐயோ, இது கழட்ட முடியல. ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவார். ஃபேமிலி, இப்போ உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு. அது டிக்கெட் கொடுத்தான்ல, டிக்கெட் தானே? இந்தா, அதுக்கான காசு கொடுக்குறேன், வாங்கிக்கோ. போதுமா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. டைரி படிச்சுட்டு கொடுத்துட வேண்டிதான். இந்தா, நீங்கள் பேசுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். உண்மையிலுமே அவன் பாய் ஃப்ரெண்ட் தானா? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நான் யார் உனக்கு? சொல்லு. ஃப்ரெண்டா இல்லை? நீ சொல்லியுவான். சும்மா தான் கேட்டேன், அவ்வளோதானே. நான் வரேன். ஹே ஃபேமிலியை ஒருத்தவன் ட்ராப் பண்ணானே, ஹேண்ட்ஸம் பாய். யாரடி அவன்? யாருக்கு தெரியும்? இவன் மடக்க பார்த்தாலும் பார்த்துருக்கலாம். ஐயோ, ஃபேமிலி ஃபோன் வருது, ஸ்பீக்கரில் போடுறாரு. முதல்ல இந்த ஃபோனை என்கிட்ட கொடு. ஃபேமிலி, ஷெங் பேசுகிறேன். டைரி மாறி போச்சு. ஸோ நாளைக்கு கொடு. நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆமாண்டி. உனக்காக ஃபோன் அட்டன் பண்ண. ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டியா? டேய் மச்சான், பொறுமடா, பார்த்து பார்த்து. ஏன்டா இவ்வளோ வேகம்? நீ அவன் மேலே இருக்க கோவத்தை என் மேலே கட்டுற. என் எலும்பை பற்றி யோசிச்சு பார்த்தியா? இதுக்கு அங்கே அவன் பேரை எழுதி வச்சு குத்துறதா நினச்சி போர்டு காலி பண்ணிவிடு. என்ன சொல்கிற?
உனக்கு என் நிலைமை நினச்ச காமெடியாக இருக்குல்ல. ஆ, நீயே கெட்ட பையன்னு சொல்கிற, ஃபேமிலி கிட்ட உன்னோட லவ் சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் தாண்டா செய்வாங்க, காதில் நீ தான் சொல்லணும். சாரி, ஒரே மாதிரி இருந்தனால ஃபுல்லாக யுவன் பற்றி தான் இருக்குது. அப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எழுதினேன். அப்படியா? ஏழைகளுக்கு கஷ்டம் எப்போ விட்டுருக்கு? இடியும் மின்னலுமா வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் உன் கையில் தான் கொடை இருக்கே. ஸோ நீ சேஃப். லிரிக்ஸ் மாதிரியே இருக்குது. ஆ, அப்புறம் தேவையில்லாமல் ஒன்று இந்த விஷயத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு சாரி. ஆ, அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்